வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் வருகின்ற ஜூலை 9ஆம் தேதி பந்த் போராட்டம் நடைபெறும் என்றும் அன்றைய தினம் பேருந்துகள் ஆட்டோக்கள் இயங்காது, மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளது. மாநில பாஜக தலைவராக பொறுப்பேற்றுள்ள ராமலிங்கத்திற்கு சபாநாயகர் செல்வம் நேரில் வாழ்த்து. புதிய குற்றவியல் சட்டங்களால் புதுச்சேரியில் குற்ற சம்பவங்கள் தடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். திருபுவனையில் பெண்ணின் வீட்டில் திருடிய உறவினர் கைது. ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான நகைகள் மீட்பு. புதுச்சேரியில் வருகின்ற ஜூலை 9ஆம் தேதி பந்த் போராட்டம் நடைபெறும் என்றும் அன்றைய தினம் பேருந்துகள் ஆட்டோக்கள் இயங்காது, மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழில்வாரி கூட்டமைப்புகள் கடந்த மார்ச் 13ஆம் தேதி டெல்லியில் கூடி தொழிலாளர்களின் தேசிய பேரவை கூட்டத்தை கூட்டின. இந்த பேரவை கூட்டத்தில் தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போது தொழிலாளர்கள் சார்பில் தனித்தும் கூட்டாகவும் சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கையினை மத்திய அரசு புறக்கணித்ததோடு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக தொழிலாளர் விரோத நடவடிக்கைகள் சட்ட திருத்தங்கள் மேற்கொள்வது பற்றி தேசிய பேரவை விவாதித்து ஜூலை 9ஆம் தேதி நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்தை மேற்கொள்வது என்று முடிவு செய்துள்ளது. அதன்படி புதுச்சேரியிலும் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும், மூடப்பட்ட பஞ்சாலைகள் மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களை திறந்து திறம்பட நடத்தி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 9ஆம் தேதி வேலை நிறுத்தத்துடன் பந்த் போராட்டம் நடத்துவது என்று அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பந்த் போராட்டத்திற்கு பேருந்து, ஆட்டோ, டெம்போ மற்றும் லாரி உரிமையாளர் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளதால் அன்றைய தினம் பேருந்து, ஆட்டோக்கள் இயங்காது என்றும், மேலும் பந்த் போராட்டத்திற்கு பொதுமக்கள், தியேட்டர் உரிமையாளர்கள், வணிக நிறுவனங்கள், வியாபாரிகள் என அனைத்து தரப்பினரும் ஜூலை 9ஆம் தேதி பந்த் போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது. புதுவை மாநில பாஜக தலைவராக பதவியேற்ற VP ராமலிங்கத்திற்கு சபாநாயகர் செல்வம் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பதவியேற்றார். இதனை அடுத்து முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், பல்வேறு தொழிலதிபர்கள் கலந்து கொண்டு அவருக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதிய குற்றவியல் சட்டங்களால் புதுச்சேரியில் குற்ற சம்பவங்கள் தடுக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் இந்த சட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக்கொண்டார். மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டதன் 1ஆம் ஆண்டு நிறைவு விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவினை முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து, புதுச்சேரியில் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமுல்படுத்தப்பட்ட பிறகு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆண்டு மலரினை வெளியிட்டார். தொடர்ந்து அது தொடர்பான காணொளியும் விழாவில் திரையிடப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேசும்போது, புதிய குற்றவியல் சட்டங்கள் மூலம் 95% குற்றங்களுக்கு உடனடியாக நியாயம் பெறப்பட்டுள்ளது. குற்றங்கள் இல்லாத புதுச்சேரியை உருவாக்குவதற்கு அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும், காவல்துறையில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன் அடிப்படையில் விரைவில் பதவி உயர்வு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மாநிலத்தை தினம்தோறும் அமைதியாக வைத்திருக்க மனம் தளராமல் பாடுபடும் காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்தார். காவல்துறையில் உள்ள அனைத்து இடங்களும் நிரப்பப்பட்டு தேவையான அளவுக்கு காவலர்கள் பணியில் இருக்கிறார்கள். நீதித்துறை நவீனமயமாக்கப்படுவது என்பது தற்போது தேவையாக உள்ளது, கட்டாயமாகவும் உள்ளது என்று குறிப்பிட்ட அவர், குழந்தைகள், பெண்கள் பாதிக்கப்படும் பொழுது காவல் நிலையம் செல்லாமல் புகார் கொடுக்கும் வசதிகளை புதிய சட்டங்கள் ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறது. குற்றவியல் சட்டம் பயன்படுத்தி ஓராண்டு நிறைவான நிலையில் குற்ற சம்பவங்கள் தடுக்கப்பட்டு இருக்கிறது. உடனுக்குடன் தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது.
இதுபோன்ற கடுமையான சட்டங்களால் குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது. அதே வேளையில் இந்த சட்டங்கள் பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று ரங்கசாமி கேட்டுக்கொண்டார். விழாவில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங், தலைமை செயலர் சரத் சவுகான் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள், காவலர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை திருப்புவனையில் ஒரு பெண்ணின் வீட்டில் திருடிய உறவினரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள நகைகளை மீட்டனர். புதுச்சேரி திருப்புவனை சின்னப்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் கீதா. அவரது வீட்டின் பீரோவில் இருந்த 9.5 பவுன் நகைகள் திருடு போனது. இதுகுறித்து திருப்புவனை காவல் நிலையத்தில் கீதா புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். அப்போது கீதாவின் வீட்டில் தங்கியிருந்து திருப்புவனையில் உள்ள தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வந்த 22 வயதான சுடர்மணி என்பவர் மீது சந்தேகம் ஏற்பட்டது. அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. எனவே அவரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் திருப்புவனை போலீசார் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவாசன், சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் மற்றும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் நண்பருடன் வந்த சுடர்மணியை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது கீதா வீட்டில் நகை திருட்டு போனது குறித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணான பதில் அளித்ததை தொடர்ந்து போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணையில் நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டார். மேலும் அவர் திருடிய நகைகளை திருப்புவனை, புதுச்சேரி, லாஸ்பேட்டை பகுதிகளில் அடகு வைத்ததாக கூறியதை அடுத்து அடகு கடைகளில் இருந்து 5 லட்சம் மதிப்பிலான நகைகளை மீட்ட போலீசார் அவரையும் கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். பில்லியனூர் புனித லூர்து அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள்களை எதிர்க்கட்சித் தலைவர் இரா சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள்கள் வில்லியனூர் தொகுதியில் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் புனித லூர்து அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசின் இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் இன்று காலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான இரா சிவா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சைக்கிள்களை வழங்கி வாழ்த்தி பேசினார். முன்னதாக சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் இரா சிவா பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் புனித லூர்து அன்னை திருத்தல அருட்தந்தை ஆல்பர்ட், பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆல்வின் அன்பரசு மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு மாநில அமைப்பாளர் ஹாலேத், தோமுசா தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், கிளை கழக நிர்வாகிகள் ரஃபீக், டோமினிக், செல்வநாயகம், சரவணன், மிலிட்ரி முருகன், அமலர் ஆசிரியர் ரகு, வெங்கடேசன், கமால் பாஷா, முருகேசன், சிராஜி, முத்து, ரகு, ராமஜெயம், பாலு, சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். 3 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியின் முயற்சியால் ஸ்ரீ வேதவல்லி மாரியம்மன் ஆலயத்தின் புனரமைப்பு திட்டம் முன்னேற்றம் கண்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். வேதவல்லி நகர் முஸ்லிம் கல்லறை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வேதவல்லி மாரியம்மன் ஆலயத்தின் புனரமைப்பு திட்டம் கடந்த 3 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி முயற்சியால் உறுதியான முன்னேற்றத்தை கண்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆலயத்தின் பழுதடைந்த நிலையை எடுத்துரைத்து கட்டுமான பணிக்கான நிதி உதவியை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் கோரினர். ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாக கருதப்படும் இந்த ஆலயம் உரிய பராமரிப்பின்றி பழுதடைந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரில் ஆய்வு செய்து தேவையான உதவிகளை செய்ய அடுத்த நாளே ஆலயத்திற்கு சென்று ரூபாய் 50,000த்திற்கான நன்கொடையை வழங்கினார். இது பொதுமக்களில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்தும் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நேதாஜி நகர் 2 பகுதிக்கு உட்பட்ட முஸ்லிம் கல்லறை வீதியில் உள்ள இந்த ஆலயத்திற்கான கட்டுமான நிதிக்காக இந்து அறநிலையத்துறையில் இருந்து அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பீட்டு தொகையை பெற்றுத்தர வேண்டுமெனும் கோரிக்கையுடன் பொதுமக்கள் அனிபால் கென்னடியை மீண்டும் சந்தித்தனர். அவரும் இதனை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று பின்னர் அதன் தொடர்ச்சியாக அறநிலையத்துறை ஆணையரை நேரில் சந்தித்து பரிந்துரை செய்வதாக உறுதியளித்தார்.
அதன் தொடர்ச்சியாக அறநிலையத்துறை வழியாக மொத்தமாக ரூபாய் 3,50,000 மானிய தொகையில் முதல் தவணையாக ரூபாய் 1,75,000 பெற்றுத்தரப்பட்டது. மீதமுள்ள இரண்டாவது தவணையையும் பெற பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரை இன்று நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். அதன் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் மற்றும் மேற்பார்வையாளர் தயாபுரியை சந்தித்து கோயில் பஞ்சாயத்து தலைவர், கழக சகோதரர்கள் மற்றும் ஊர் தலைவர்களுடன் இருந்து இரண்டாவது தவணை பெற நடவடிக்கை எடுத்தார். சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று ஆணையர் விரைந்து மீதமுள்ள ரூபாய் 1,75,000 காசோலை வழங்குவதாக உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் கிளை செயலாளர் ராஜசேகர், ஊர் தலைவர்கள் ரங்கநாதன் மற்றும் செந்தாமரை ஆகியோரும் உடனிருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. புதுச்சேரியில் மக்களாட்சியின் மகத்துவத்தை சீர்குலைக்கும் ரங்கசாமி தலைமையிலான கூட்டணி அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான NR-BJP கூட்டணி அரசு மன்னராட்சி போல் செயல்படுவதை எனது 50 வருட அரசியல் வரலாற்றில் இதுவரை நான் பார்த்ததில்லை. இரட்டை எஞ்சின் ஆட்சி இருந்தால்தான் மத்திய மாநில அரசின் உறவுகள் மேம்படும். அதன் மூலம் மக்களுக்கு நலத்திட்டங்கள் அனைத்தும் தங்குதடையின்றி செய்து புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற முடியும் என்று கூறித்தான் ஆட்சியில் அமர்ந்தார்கள். ஆனால் ஆட்சி கட்டிலில் ஏறியவுடன் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல நியமன MLAக்கள் விஷயத்தில் அது எதற்காக உருவாக்கப்பட்டது என்று தெரிந்தும் கூட தெரியாதது போல் தனது கட்சிக்காரர்களுக்கு, பணபலம் படைத்தவர்களுக்கு நியமன MLAக்கள் பதவியை தாரை வார்த்தார்கள். மேலும் இதுவரை புதுவையில் நடந்த ஆட்சியில் என்றுமே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கும். ஆனால் இந்த ஆட்சியில் தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலின மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து துறைகளிலும் ஊழல், கட்டுக்கடங்காத மதுபான கடைகள், ரெஸ்டோ பார், நிலத்தடி நீரை உறிஞ்சும் மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி, கல்வி சுகாதார சீர்கேடு, கஞ்சா விற்பனை, சட்ட ஒழுங்கு கெட்டு உள்கட்டமைப்பு இல்லாததால் புதிய தொழிற்சாலைகள் வர தயக்கம், மக்களை பாதிக்கின்ற இவை அனைத்தும் இந்த ஆட்சியில் சீர்கெட்டு உள்ளது. ஆகவே மக்கள் ஆட்சியின் மாண்பை கெடுத்து உரிமையை பறித்து மன்னராட்சி போல் செயல்படும் ரங்கசாமி தலைமையிலான இந்த கூட்டணி அரசை மக்கள் நலன் கருதி ஜனநாயகத்தை பாதுகாக்க இந்திய ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த அரசை டிஸ்மிஸ் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார்.
பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கம் பதவியேற்பு விழாவிற்கு மண்ணாடிப்பட்டு பாஜக சார்பில் பாஜகவினர் மோட்டார் சைக்கிளில் பேரணியாக சென்று ராமலிங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் டெல்லி மேலிடத்தால் தேர்வு செய்யப்பட்டார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்ட ராமலிங்கம் பதவியேற்பு விழா நேற்று சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாஜக தொகுதி தலைவர் அனுசுவை, பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி தலைமையில் ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் மோட்டார் சைக்கிள்களில் நேரடியாக சென்று நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அங்கு மண்ணாடிப்பட்டு பாஜக தொகுதி தலைவர் அனுசுவை, பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி தலைமையில் தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் சந்தை புதுக்குப்பம் ராமமூர்த்தி, ஏழுமலை, காட்டேரிக்குப்பம் ஜெயக்குமார், செட்டிப்பட்டு குணசேகரன், PS பாளையம் கோபால், கூனிச்சம்பட்டு KTR கலியபெருமாள், TSA கண்ணன், குமாரபாளையம் ஜெயலட்சுமி உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொதுப்பணித்துறை பல்நோக்கு ஊழியர் ஜெயமூர்த்திக்கு பணி நிறைவு பாராட்டு விழா வில்லியனூர் பத்மினி நகர் குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை பல்நோக்கு ஊழியர் ஜெயமூர்த்தி பணி நிறைவு பாராட்டு விழா வில்லியனூர் பத்மினி நகர் குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு பல்நோக்கு ஊழியராக ஜெயமூர்த்தி 35 ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்றார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவிற்கு இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் தலைமை தாங்கினார். போர்மேன் ரூபகன் முன்னிலை வகித்தார். மேலும் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் ஆப்ரஹாம், கிருஷ்ணமூர்த்தி, ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை, பல்நோக்கு ஊழியர் ஐயப்பன் ஆகியோர் பணி நிறைவு பெற்ற ஜெயமூர்த்தியை வாழ்த்தி பேசினர். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் குடிநீர் பிரிவில் பணியாற்றும் நிலைய பொறுப்பாளர்கள், பல்நோக்கு ஊழியர்கள், VPS ஊழியர்கள், நண்பர்கள், உறவினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பணி நிறைவு பெறும் ஜெயமூர்த்திக்கு சந்தன மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பணி நிறைவு பெறும் ஜெயமூர்த்திக்கு ஊழியர்கள் பரிசு பொருட்களை வழங்கி சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட ஊழியர்கள் அனைவருக்கும் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வில்லியனூர் பத்மினி நகர் குடிநீர் பிரிவு ஊழியர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வில்லியனூரில் சலவைத்துறை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா மனு அளித்தார். வில்லியனூர் தொகுதியில் சலவை தொழிலாளர்களுக்கு சலவைத்துறை மற்றும் இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான இரா சிவா தலைமையில் சலவை தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், கிளைக்கழக நிர்வாகிகள் மிலிட்ரி முருகன், ரகு, ராமசாமி, கிருஷ்ணன், ஆறுமுகம், ரவி, சந்திரசேகர், இமானுவேல், சிவப்பிரகாசம், ராமஜெயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் பகுதியில் மக்கள் சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்த புதர்களை தனது சொந்த செலவில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா JCP இயந்திரம் கொண்டு அகற்றினார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் வசந்தராஜா வீதியில் குடிசை வாழ் மக்கள் வாழும் பகுதியில் உள்ள காலி இடத்தில் புதர்கள் அடர்ந்து காணப்பட்டது. அதில் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்களும், கொசு உள்ளிட்ட நோய் பரப்பும் பூச்சிகளும் அதிகரித்து காணப்பட்டது. இது அந்த பகுதி மக்களின் சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்து வந்தது. இது குறித்து அப்பகுதி மக்கள் சரண் தொண்டு அறக்கட்டளை நிறுவனரும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளருமான லாவண்யாவிடம் புகார் தெரிவித்தனர். இதனை அடுத்து லாவண்யா அப்பகுதிக்கு நேரடியாக சென்று மக்களின் கஷ்டங்களை உணர்ந்து உடனடியாக தனது சொந்த செலவில் அப்பகுதியை JCP இயந்திரம் கொண்டு சுத்தம் செய்து கொடுத்தார். அப்போது அப்பகுதி மக்கள் லாவண்யாவிற்கு நன்றி கூறினர். இந்த நிகழ்ச்சியின் போது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில அம்மா பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ், மேலவை பிரதிநிதி லூர்துசாமி மற்றும் மூலக்குளத்தை சார்ந்த திருலோக சந்தர், சதீஷ், தர்மா, சுப்ராயன், சிவகங்கை, உமாதேவி, சுமித்ரா மற்றும் சரண் தொண்டு அறக்கட்டளை பொதுச் செயலாளர் மாரி, ஆறுமுகம், ஐயப்பன், ராஜ், கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூடப்பாக்கத்தில் அருள் தரும் தர்மராஜருடன் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற யாகசாலை பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் பங்கேற்றார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தான ஆளுகைக்கு உட்பட்ட
அருள் தரும் தர்மராஜருடன் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற புதன்கிழமை 2ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு நேற்று இரவு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதில் முக்கிய பூஜைகளாக யஜமான சங்கல்பம், பகவத நுக்ரகம், மிருத சங்கிரகணம், அங்குரார்பணம், வாஸ்து சாந்தி, அக்னி பிரதிஷ்டை, கலாகர்ஷணம், பிரதான ஹோமம், பூர்ணாகதி, வேத பிரபந்த சாத்து முறை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. நடைபெற்ற யாகசாலை பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார், பொருளாளர் நித்யலட்சுமி, திருப்பணி குழுவினர் மற்றும் கோடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், அகரம், உளவாய்க்கால் ஆகிய பகுதியைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், திருப்பணி குழுவினர் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் வருகின்ற ஜூலை 9ஆம் தேதி பந்து போராட்டம் நடைபெறும் என்றும் அன்றைய தினம் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயங்காது, மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளது. மாநில பாஜக தலைவராக பொறுப்பேற்றுள்ள ராமலிங்கத்திற்கு சபாநாயகர் செல்வம் நேரில் வாழ்த்து. புதிய குற்றவியல் சட்டங்களால் புதுச்சேரியில் குற்ற சம்பவங்கள் தடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். திருபுவனையில் பெண்ணின் வீட்டில் திருடிய உறவினர் கைது. ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான நகைகள் மீட்பு. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.